வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் தான். ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருளை செக் பண்ணிடலாம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, அப்புறமா நட்சத்திர சோம்பில் அதோட 2 இதழ், இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் அதோட 2 இதழ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 5-6 முந்திரி பருப்பு. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, இதுக்கு அடியில் வந்து சோம்பு வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுவும் நம்ம இது போட்டு தாளிக்க போகிறோம். அதனால் சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. காய்கறி பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, பெரியவங்களுக்குன்னா 3லேருந்து 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம், அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காலிஃப்ளவர். இவ்வளோதான் நம்ம இன்றைக்கி தேவையான பொருள். அப்புறம் நான் அரிசி பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி கோர வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா இது வந்து பட்டாணி, இது வந்து காஞ்ச பட்டாணினால நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில், இது ஊற்றாமல் நெய்யே கூட ஓகே தான். அப்புறமா பிரியாணி எல்லாம் போட்டுட்டு சோம்பு, அதுவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு அதில் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு ஃபுல்லாமே இதில் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிடலாம். கேரட், பச்சை மிளகா, பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். காய்கறிலாம் ரொம்ப வேக வேண்டாம், நம்ம வேக வைக்க போகிறோம்ல, அதுக்காக லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணணும். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து காஞ்ச பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணினா நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ரைஸை போட்டுடலாம். ரைஸையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு டோஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் ரைஸ் உதிரியாக இருக்கும். நல்லா இப்படி கலர்னதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். குக்கர்லனா நம்ம 1/2 கப் தண்ணி வச்சாலே போதும். நம்ம வந்து சும்மா லிட் வச்சு இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் அன்றைக்கி 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு பார்த்துட்டு மேலே புதினா இலையும் போட்டுட்டு நம்ம வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுருங்க. ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து அதை அரிசி ஊற வைக்கிறத பொறுத்து, நான் 1/2 hour ஊற வச்சனால நல்ல சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரையாக இருந்துச்சு. நீங்கள் அப்பவும் தண்ணி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வச்சிருச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரைஸ் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி லைட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், ரைஸ் வந்து நொறுங்கி போயிடும். இதை வந்து காரமான சைட் டிஷ், அதாவது காலிஃப்ளவர் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, அது கூட வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸில் கட்டி அனுப்பலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.